வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளான இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் பிகினர்ஸ்க்கு கூட புரியிற மாதிரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கட்டர் அண்ட் ப்ளையர் வந்து நமக்கு தேவைப்படும். இது போக பார்த்தீங்கன்னா கியர் ஒயர், கியர் லாக், இதுதான் வந்து பேசிக் மெட்டீரியல். மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு செட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு சென்ட் பண்ண இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் பெண்டன்ட் தான். சரி, அதுவுமே வந்து வீடியோஸில் காட்டிடலாம்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது போக நிறைய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நியூ ஸ்டாக்மே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஷார்ட்ஸில் இந்த பேர்ல் காயின் வச்சு எப்படி இன்விசிபிள் நெக்லஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் கேட்டதுன்னா டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட காயின்ஸ்லேயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் செட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கியர் ஒயர், அந்த ரோலில் வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து கியர் ஒயர். அதில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு வேரியேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் வேர்லாம் போடுறீங்க அப்படின்னா சில்வரும் போய்க்கலாம். அதுவுமே வந்து நல்லா இருக்கும், யூனிக் லுக் வந்து தரும். சில்வர்லேயுமே நிறைய பெண்டன்ட் கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு கியர் ஒயரை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு லென்த் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நெக் மெஷர்மெண்ட் வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா விட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு இப்போது பின்னாடி ஹூக்ஸ், அதாவது இப்போ நான் காட்டியிருக்கிறது அட்ஜஸ்டபிள் ஹூக்ஸ், அப்படி இல்லைனா ஃபிஷ் ஹூக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹூக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஃபினிஷிங்குமே வந்து பண்ணிடலாம். யூ பெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த எண்டை திருப்பி கியர் லாக் வழியாக விட்டுட்டு ரெண்டு டூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ளையர் அண்ட் கட்டர். ப்ளையரை வச்சு ஃப்ளாட் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கணும். கட்டரான பேசிக் வேலை என்னென்னா கியர் ஒயரை வந்து கட் பண்ணணும். ப்ளையர் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எண்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னொரு எண்டில் தான் நம்ம பீட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த செட்டுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் செட்டுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு பெண்டன்ட்லாம் வந்து எடுத்திருக்கேன். நடுவில் வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வரும். சுற்றியுமே வந்து ஒயிட் கலரில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து கருத்து போகாது. இப்போது இந்த பெண்டன்ட்டுக்கு சைடில் கொடுக்கறதுக்காக பெரிய சைஸ் பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீட் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் அவைலபிளாக இருக்கும். இதை விட சின்ன பீடுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது போக பேட்டர்ன்ஸ் வரக்கூடிய பீடுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது பீட்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரிலாம் வரும். அதுவுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எந்த பீட் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கணும். கியர் லாக்கை மறந்துடாதீங்க. கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு பீட்ஸ் வந்து 3 இல்லைனா 4 வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 3 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த பெண்டன்ட் வந்து போட்டுக்கலாம். பெண்டன்ட்டில் சுற்றியுமே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ஐ ஷேப் மாதிரி போடலாம். அப்படி இல்லைனா ஸ்கொயராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடில் எவ்வளோ பீட்ஸ் போட்டோமோ அதே மாதிரி பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த பக்கம் 3 போட்டோம் இல்லையா, அதனால் இந்த பக்கம் 3 ஆட் பண்ணிவிட்டு ஒரு கியர் லாக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கியர் லாக் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபினிஷிங் எதுவுமே பண்ணல, சும்மா பீட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெண்டன்ட் டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் மட்டும் இந்த பெண்டன்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சைட்லலாம் எப்படி பீட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரின்னு அப்லோட் பண்ணுறேன். இப்போது இன்னும் 2 ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இன்னொரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூ பெண்ட் வந்து பண்ணிவிட்டு அந்த கியர் லாக் வழியாக வந்து பாஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் இந்த இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறது. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா லெஸ் தேன் 5 மினிட்ஸ்லேயே ஒரு செட் வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். இப்போது எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது வந்து புல் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறதுனா இது எவ்வளோ லென்த் வந்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு லென்த் வந்து நம்ம வைக்கலாம். அதாவது இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங்லேயே லாங்காக போடுறவங்களும் இருக்காங்க. லாங்னா ரொம்ப ஹாரம் சைட் கிடையாது, மீடியம் லென்த்தில் போடுறவங்களும் இருக்காங்க. நெக் ஒட்டி வேர் பண்ணுறதும் இருக்குது. இது மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குல்லையே அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் லாக்கை வந்து ஃப்ளாட் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கணும் ப்ளையர் வச்சு. இப்போது அந்த ஒயர் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா சென்டரில் வந்து நமக்கு லாக்கெட் வந்து வரணும். இப்போ ஒயரை இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் சென்டரில் அந்த டாலர் வர மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய கியர் லாக்குமே நம்ம வந்து ஃப்ளாட் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கணும். ப்ளையர் எடுத்துகிட்டு 2 பக்கம் கியர் லாக் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ளாட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த பீட்ஸோ இல்லை அந்த டாலரோ எந்த பக்கமுமே நகராது. இந்த மாதிரி வந்து ஃப்ளாட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டாலர் வந்து இந்த டிசைன் தான் நீங்கள் போடணும்னு இல்லை, நிறைய டிசைன் டாலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெண்டிங் பேட்டர்னுமே நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்பப்போ டிசைன்ஸோட கலெக்ஷன்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இது நெக்கில் வேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நெக்கோட க்ளோஸாக வந்து வரும். இன்னும் கொஞ்சம் லென்த் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்னுக்கு லாரியல்ஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாரியல்ஸுங்கிறது இந்த மெட்டீரியல்ஸ் தான். ஒரு சின்ன பேர்ல் மாதிரி இருக்கும், அதில் ஹேங்கிங்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்னொரு செட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி கியர் ஒயர் எடுத்துகிட்டு கியர் லாக் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். யூ பெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஹூக்ஸை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக்ஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஃபிஷ் ஹூக்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை வந்து கையோடு வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்னொரு எண்டில் திருப்பி ஒரு கியர் லாக் வந்து ஆட் பண்ணிக்கணும். சில்வர் கலர் கியர் ஒயருக்கு சில்வர் கலர் கியர் லாக் தான் ஆட் பண்ணணும். கியர் லாக் வந்து சம்டைம்ஸ் இந்த ஹோல் பெருசாக இருந்தால் அதுக்குள்ளேயே போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வந்து போடுறோம். பீட்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கியர் லாக் வந்து உள்ளே போகாது. இப்போது போன பீட்ஸ்க்கு வந்து நான் போன செட்டுக்கு வந்து நம்ம 3 பீட் ஆட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 1 மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு செட்டை வந்து இன்னொருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 சைட்லேயுமே கியர் லாக் ஆட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த க்ரீன் கலர் லோட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் லோட்டஸ்க்கு கீழே தான் நம்ம லாரியல்ஸ் வச்சு ஹேங்கிங்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து சென்டரில் லோட்டஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 லோட்டஸ் வச்சு கூட டிசைன் பண்ணலாம். அந்த பேட்டர்னுமே இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அது அப்படியே விட்டுறாதீங்க. நீட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கியர் லாக் வந்து ஃப்ளாட் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கணும். இப்போ 2 சைட்லையுமே ஃப்ளாட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாரியல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். லாரியல்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஜம்ப்ரிங் ஒரே ஒரு ஜம்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் மாதிரி இருக்கிறது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஜம்ப்ரிங்கில் இந்த மாதிரி 3 இல்லைனா 5 இந்த மாதிரி லாரியல்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு லாரியல்ஸ்லேயே வந்து தனியாக ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த ஜம்ப்ரிங்கை வந்து நம்ம ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லோட்டஸ்க்கு கீழே அதில் வச்சு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்மளோட செகண்ட் செட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான செட் தான் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து டிசைன் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கிராண்டாக வரக்கூடிய செட்லாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பெண்டன்ட் டிசைன் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரெண்டிங்காக நம்மக்கிட்ட போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேரளா பாலக் பெண்டன்ட் தான். இதில் ரெட் அண்ட் க்ரீன் கலர் வேரியேஷன் வந்து இருக்குது. நான் வந்து க்ரீன் கலர் எடுத்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஒரு சைடு வந்து நம்ம ஹூக்ஸ் போட்டு லாக் பண்ணிக்கணும். கியர் லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் பீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கேரளா ஸ்டைல்லே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மேங்கோஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேங்கோலேயே 2 வேரியேஷன் இருக்குது. ரெட் அண்ட் க்ரீன் அவைலபிளாக இருக்குது. இப்போ கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கியர் லாக் ஆட் பண்ணாமல் பீட்ஸ் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம செட் வந்து ஃபினிஷ் பண்ணவே முடியாது. இப்போ திருப்பி கியர் ஒயர் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கோர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பெண்டன்ட்லேயே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு தான் வந்து இன்னொரு எண்டை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள் கியர் லாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சில்வர் கலர் கியர் ஒயருக்கு சில்வர் கலர் கியர் லாக் ஆட் பண்ணணும். கோல்டு கலர் கியர் ஒயருக்கு கோல்டு கலர் கியர் லாக் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோமா, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹூக்ஸுக்கு அந்த சைட் பார்த்திங்கன்னா 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து திருப்பி நம்ம ஃபினிஷிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சு ஃப்ளாட் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம். ப்ளையர்லேயே 2 டைப் இருக்குது. இது வந்து ரவுண்ட் நாசில் வரக்கூடிய ப்ளையர், இன்னொன்று வந்து ஃப்ளாட் நாசில் வரக்கூடிய ப்ளையர். நீங்கள் இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கிட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிட் வாங்கி கூட இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கியர் லாக் எல்லாமே வந்து ஃப்ளாட் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட தேர்ட் செட்டுமே ரெடி ஆயிருச்சு. தேர்ட் செட் இன்னும் நீட் அண்ட் எலகண்ட் லுக் வந்து கொடுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் டுட்டோரியல். இன்னுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். மெட்டீரியல்ஸோட லிங்க் வந்து